இதற்கிடையில் ரோமன் கத்தோலிக்கர் அவ்விடத்தை சொந்தம் கொண்டாடி சிற்றாலயம் கட்டுவதற்கு ஒரு வண்டி நிறைய மரம் மற்றும் தேவையான பொருட்களை கொண்டு வந்தனர். இரு தரப்பினருக்கும் இடையில் கலவரம் மூண்டது. ஆங்கில மாஜிஸ்ட்ரேட் வரை விவகாரம் சென்றது. தீர்ப்பு எஸ்பிஜி சபையாருக்கு சாதகமாக வந்தது. இது ரோமன் கத்தோலிக்கத்தினரை மூர்க்கமடையச் செய்தது. பின் உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றன. 1891 கணீர் என்ற ஒலி கொண்ட ஆலய மணி நிறுவப்பட்டது. ஜான் வார்னரும் மக்களும் என்ற லண்டன் மாநகர புகழ் வாய்ந்தவர்களால் இம்மணி வார்க்கப்பட்டது. 1956 சாயர்புரத்திற்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டவுடன் ஆலயத்தில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டன. போப் ஐயர் அவர்களுக்கு சாயர்புரத்தில் பெண்கள் பள்ளி ஒன்றையும் நிறுவும் எண்ணம் இருந்ததாம். போப் ஐயரின் எண்ணம் 54 ஆண்டுகளுக்கு பின்தான் நனவாயிற்று. 1893 சாயர்புரம் எஸ்பிஜி மிடில் ஸ்கூல் தலைமை ஆசிரியராகவும் சேகர குருவாகவும் கார்டன் ஐயர் அவர்கள் நியமனமானார். அவருக்கு வயது அப்போது 30 தான். அவர்தான் 34 அவர்கள் ஊரை விட்டு மொத்தமாக வெளியேறினர். அவர்கள் விட்டு வந்த ஆலயத்தின் இன்றைய நிலை இது. இடையன்குடி, கால்டுவெல் போன்ற மிஷனரிகள் அவ்வப்போது சாயர்புரம் வருவதுண்டு. சாயர்புரத்துக்கு தென்கிழக்கே உள்ள சிற்றூர்தான் பாண்டிய மன்னர்கள் காலத்து கொற்கை என்பதை கால்டுவெல் கண்டுபிடித்தார். கொற்கையில் புதைப்பொருளாக கண்டெடுத்த பொருட்கள் இப்பொழுது மியூசியத்தில் உள்ளன. இந்தியா, பர்மா, சிலோன் ஆகிய 3 நாடுகளின் சிரேஷ்ட அத்தியட்சராக மோஸ்ட் ரெவரண்ட் வெல்டன் அவர்கள் இருந்து வந்தார். அவர் 1901 சாயர்புரம் வருவார் என அறிவிக்கப்பட்டது. அவரின் திருக்கரங்களால் ஒரு மன்ற கட்டிடம் திறந்து வைக்கப்பட வேண்டும் என மக்கள் விரும்பினர். கட்டிடமும் கட்டப்பட்டது. கனம் வெல்டன் ஐயர் அவர்கள் கல்கத்தாவிலிருந்து சென்னை வந்து கொண்டிருக்கும் போது விக்டோரியா மகாராணி மறைந்த செய்தி கிடைக்கவே லண்டன் பயணமானார். அதன்பின் அவர் சாயர்புரம் வரவே இல்லை. எனினும் சேகரம் இந்த கட்டிடத்தை கட்டி முடித்து அவர் நினைவாக வெல்டன் கிளப் என்று பெயரிட்டது. இன்று இம்மன்றம் விளையாட்டு வீரர்களை பயிற்றுவிக்கும் விளையாட்டு கூடமாக விளங்குகின்றது. 1956 வருடம் திரு சாயர் அவர்கள் குடும்பம் இந்தியாவை விட்டு தன் தாய்நாட்டிற்கு திரும்பியது. அப்போது திருச்சியில் குடும்பமாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது. திரு சாமுவேல் சாயர் அவர்களுடைய பேத்தியின் குடும்ப புகைப்படம் இது. இக்குடும்பம் இங்கிலாந்தில் வசித்து வருகிறது. இது போப் வாழ்ந்த பங்களாவின் வராண்டா. போப் உலாவிய அதே வராண்டா. படிக்கும் மாணவர்களை கைவிளக்குடன் அவர் மேற்பார்வை செய்வார். மின்விளக்கு இல்லாத காலத்தில் கைவிளக்கே அவர் கையெழுத்துக்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தது. இவை போப் பயின்ற நூல்கள்.
போப்பால் எழுதப்பட்ட நூல்கள் இவை. நீங்கள் இப்பொழுது பார்ப்பது போப்பின் கையெழுத்துக்கள். டாக்டர் ஜி.யு. போப் தமிழுக்கு செய்த சேவையை பாராட்டி 1968 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முன்னாள் முதல்வர் சி.என். அண்ணாதுரை அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாருக்கு சிலை திறந்து கௌரவித்திருக்கிறது. 1882 டாக்டர் ஜி.யு. போப் இந்தியாவில் தன் பணியை முடித்து தன் தாய்நாட்டிற்கு திரும்பிய போது அவருக்கு பெங்களூரில் நடந்த பிரிவு உபச்சார விழாவில் வழங்கப்பட்ட வெள்ளிப்பேழை இது. போப் அவர்களின் சேவையை பாராட்டி பெங்களூர் நகரத்து பெரியவர்கள் கையொப்பமிட்டு எழுதிய பத்திரம் இதனுள் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது. 1908 தனது 88வது வயதில் போப் ஐயர் காலமானார். அவரது கல்லறை இன்றும் இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஆக்ஸ்போர்டில் செயின்ட் செபல்கர் என்ற கல்லறை தோட்டத்தில் உள்ளது. இப்படம் 2003ஆம் ஆண்டு இங்கிலாந்து சென்ற போப் பள்ளி பழைய மாணவரால் எடுக்கப்பட்டது. சாயர்புரத்தில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் மண் சுவர்களால் உயரமாக எழுப்பப்பட்டு ஓடுகள் வேயப்பட்ட கூரைகளை கொண்டிருந்தன. சமையலறை, வரவேற்பு அறை, தூங்குமறை என தனித்தனியாக இருந்தன. வீட்டைச் சுற்றி கோட்டை சுவர், வீட்டின் பின்புறம் கிணறு, தோட்டம் என எல்லாமே இருந்தன. இன்றும் இந்த நாகரிகம் தொடர்கிறது. இது போப்பின் நன்கொடை. 1953ஆம் ஆண்டு நடந்த போப் பழைய மாணவர் சங்க கூட்டத்தில் போப் கல்லூரி நிறுவ ஒவ்வொருவரும் ₹1 கொடுக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. போப் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களும் TDTA ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்களும் தங்கள் 1 மாத சம்பளத்தை கொடுத்தார்கள். அநேக பெரியவர்கள்